அவர் எனக்கு முன்னாக போகிறேன் என்றால் அவர் முன்னாக போய்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒரு வளர்ச்சி என்ன, அல்லது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் ஆண்டவர் எந்த விதத்தில் எனக்கு உதவி செய்கிறார், எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில தலையிடுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்வதுதான் அவரோடு எனக்கு இருக்கிற தொடர்பு. அவருக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பே என்னது? நான் எந்த அளவு அவரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்றால், அவர் எனக்கு செய்வதையெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். என்னால் என்ன செய்ய முடியுங்க? உணர முடியும், அறிய முடியும். யார்கிட்டயாவது போய் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறார், கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டா, நீங்க இன்னும் ஆவிக்குரிய ரீதியில வளரலன்னு அர்த்தம். யார்கிட்டயாவது போய் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் வெளிப்படுத்தி சொல்லுங்க, என் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என் காரியத்தை என்னன்னு சொல்லுங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க, அப்படியெல்லாம் கேட்டாக்க நீங்க இன்னும் ஆண்டவர் கூட இணையவே இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் தேவனோடு தொடர்பில் இருந்தால் அவர் உங்களோடு தொடர்பில் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை பற்றி அறிந்தால் அவர் உங்களை பற்றி சொல்லுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நம்ம அவரை பற்றி அறிந்தா போதும், அவர் நம்மளை பற்றி எல்லாத்தையும் என்ன செய்வார்? சொல்லுவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாக்குத்தத்த வசனமாக இந்த மொத்த வேதாமத்திலே 3% தான் வாக்குத்தத்த வசனம் இருக்குது. அப்ப மிச்சம்லாம் என்ன இருக்குதுன்னா, நான் எப்படி வாழ வேண்டும், அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி நான் கடைபிடிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் எனக்கு சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் எனக்கு முன்னால போறாருன்னா எதுக்கு போறாரு? எனக்கு முன்னால் அவர் ஏன் போறாரு அப்படின்னா, எனக்கு முன்பாக போய் எனக்கிட்ட என் வாழ்க்கையில வருகிற கோணலானவைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகள், என் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், எனக்கு எதிராக இருக்கிற தடைகள், இதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சரி செய்யும்படி அவர் எனக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு முன்பாக போய் அவர் எனக்கு அதை சரி செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு பின்னால போற நான் யாருன்னு இருக்கணும்ல. நான் யாரதான் அப்போ யாருக்கு முன்னால் அவர் போக போகிறார், யாருக்கு அவர் அதை செய்வார் என்று சொன்னால், யாரு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமோ அவருக்கு தான் செய்வார். யாரெல்லாம் நாம் அவருடைய பாதையில் செல்லுகிறோமோ அவர்களுக்கு தான் அவர் முன்பாக போவதே தெரியும். நாம இஷ்டத்துக்கு போகிற, என்னுடைய சொந்த வழியில் போகிறதற்கு நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய முடிவுக்கெல்லாம் முன்னால் அவர் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவர் என்னை கூட்டி செல்லுகிற பாதையிலே நான் செல்வேன் என்றால் அவர் எனக்கு முன்பாக என்ன செய்வார்? போவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் இயேசு பார்த்துக்குவார். அப்படியெல்லாம் நான் சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பல. அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் இயேசு பார்த்து. அப்படி இல்லை. நீங்க என்ன செய்யணும்? நான் தான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, முதல் முறை இயேசுவை நீங்கள் அறியும் போது மாத்திரமே உங்கள் பாவம் கண்டுகொள்ளப்படாது, உங்கள் பாவம் எண்ணப்படாது. உங்களுடைய அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னைக்குங்க? என்னைக்கு மட்டும்தான்? முதல் நாள். ஏனென்றால் நான் பாவியாக இருக்கிறேன், அக்கிரமத்தில் இருக்கிறேன், இயேசுவை அறியாதவனா இருக்கிறேன். முதல் முறையாக நம்மை ஆண்டவர் சந்திக்கும் போது, முதல் முறை நம்மை சந்தித்து அவர் நம்மோடு கூட இடைப்படும் போது, அன்னைக்கு என் பாவம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, நான் எப்படி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி அவர் ஒண்ணுமே என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. அன்றைக்கு முதல் நாள் எல்லாம் இலவசம். அன்றைக்கு முதல் நாள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. அன்றைக்கு முதல் நாள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் ஒரு முறை என்னை ரட்சித்து அவர் பிள்ளையா மாற்றின பிறகு நான் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த வேதத்தின்படி கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால அவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னைய ஒரு நாளும் விட்டுற மாட்டாரு, அவர் ஏன் பின்னால் என்னமோ என்னைய காப்பாற்ற வர்ற காவலாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப எதுக்கு என்னை ஏற்கனவே கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். ஆண்டவர் ஏன் என்னைய காப்பாத்துறாரு, என்னை ஏன் ஆண்டவர் ரட்சித்தார், என்னை ஏன் மீட்டு கொண்டார்? சிம்பிள், ஒன்னே ஒண்ணுதான். பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே என்னை பார்த்து அவர் போங்கள் என்று சொல்லாதபடி என்னை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பே அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்ல. எப்பா, நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது உங்களுக்காக இல்ல. அக்னியும் கந்தகம் எரிகிற நரகம், அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், நியாய தீர்ப்பிலே சொல்ல போகிறதெல்லாம் யாருக்கு கிடையாது, நமக்காக ஆயத்தம் பண்ணப்படல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அது நமக்கு ஆயத்தம் பண்ணப்படவில்லை, அது பரலோகத்தில் இருந்து, தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட
எப்படிப்பட்ட தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனத்தின்படி அதுக்கு போய் நீங்களும் என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஏன் வீடு வீடா போய் எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்? காரணம், இயேசுவை அறிவிப்பதோடு ஒரு காரியம் என்னவென்றால், எப்பா நீங்க எல்லாம் எங்க போயிடாதீங்க, நரகத்துக்கு போயிடாதீங்க, அவ்வளவுதான். அப்ப எனக்கு முன்னால போறவர் என்ன பாதையை தருகிறார் என்றால், அவர் பரலோக பாதையை எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் 2 பாதை இருக்கிறது. ஒன்று பரலோகத்துக்கு நேராய் செல்லுகிற பாதை, இன்னொன்று நரகத்துக்கு நேராக செல்லுகிற பாதை. அப்ப என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார் என்றால் அவர் என்னை எதுக்கு நேராக கூட்டிட்டு போறாரு? பரலோகத்துக்கு நேராக கூட்டி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா கோணலானவைகளை எனக்கு முன்பாக போய் அவர் செவ்வை பண்ணுகிறார். காரணம், அவர் என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டும். அந்த சேர்ப்பதற்கு உண்டான தடைகளை அவர் நீக்க வேண்டும். ஆகையினாலதான் நீங்கள் கவனித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதை குறித்து அவர் பேசுகிறார். அவர் முன்னால போகணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி விட்டார். திட்டம் பண்ணி அவர் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். 400 வருஷம் அடிமைத்தனம் என்று சொன்னார். இந்த 400 வருஷமும் பாருங்க, அடிமையில தான் இருந்தானே ஒழிய விடுதலை ஆகிற வேலையை ஒண்ணுமே என்ன செய்யவே இல்லை. அவரும் பாருங்க 400 வருஷம் முடிஞ்ச உடனே 401 வருஷம் முடிஞ்சு 2 நாள் கூட அங்க அடிமையில இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் சொன்னபடி தான் நடக்கும். அவர் சொன்னதுபடி இல்லாமல் அங்க என்ன செய்யாது, இருக்காது. 400 வருஷம்னா 400 வருஷம். ஆனா இவரை பாருங்க, 400 வருஷம் கழிச்சு அங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போறாரு. 320வது வருஷத்துல அந்த விடுதலைக்கான வேலையை பார்க்காரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனாவது வருஷத்துல? அடிமைத்தனத்தின் 320வது வருஷத்துல யாரை? மோசே என்ற ஒருவனை உருவாக்கி அவனை நாணல் பட்டியிலிருந்து எடுக்க வைத்து பார்வோன் வீட்டிலேயே வளர்க்க வைத்து பார்வோனுடைய எல்லா கலாச்சாரங்களையும் கற்றுக்க வைத்து எகிப்தில் இருக்கிற தொழில்நுட்பங்கள், எகிப்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த தெய்வத்தினுடைய எல்லா தன்மைகள் எல்லாவற்றையும் கற்றுக்க வைத்தார். நமக்கு முன்னால போறவர் சும்மா இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. உங்க கண்ணு முன்னால சொல்லிட்டு செஞ்சா நம்ம நிறைய நேரம் அவருக்கு ஐடியா கொடுத்து அவரை குழப்பிடுவோம். அதனாலதான் நம்மகிட்ட சொல்லாம செய்யறாரு. உங்களுக்கு சில நேரம் ஆண்டவர் முன்னால போறது தெரியவே இல்லை பாஸ்டர், ஆனா ஏதோ என்னைய பாதுகாப்பா போற மாதிரி தெரியுது, ஆனா போறதே என் கண்ணுக்கு தெரியல, நல்லதுன்னு நினைச்சுக்காங்க. நான் சொல்லுவேன், அவர் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க நானும் சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே கொஞ்சம் மெதுவா போங்க, எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் வேகமா போவாதீங்க, இந்த பக்கம்லாம் என்னைய கூட்டு போவாதீங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, அந்த வீட்டு பக்கம் கூட்டு போவாதீங்க, எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கும் ஆகாது, அப்படியெல்லாம் வேண்டாம், அந்த ரூட்லாம் வேண்டாம், இங்கிட்டு போக வேண்டாம். இப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய சொல்லிடுவோம்னு சொல்லி தான் நிறைய விஷயத்தை அவர் எப்படி தான் செய்யறாரு, நம்ம கிட்ட சொல்லாம ரகசியமா செய்யறாரு. அல்லேலூயா. ஆனா நமக்கு முன்னாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு, ஏன் ஜனம், ஏன் மக்கள், நான் வாக்கு பண்ணினவர்கள், நான் வாக்கு பண்ணி என் வாக்கு தத்தத்தின்படி வந்த சந்ததி, நான் அவங்கள மீட்க போறேன், நான் அவங்களுக்கு முன்னால போறேன். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால? அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு 80 வருஷத்துக்கு முன்னால ஒரு வேலை நடக்கு. அங்கே ஒரு மோசே என்றவனை அவனை ஆயத்தம் செய்து அவனை உருவாக்கி அந்த எகிப்தின் வீட்டுக்கு ஏன் கூட்டு போனார் தெரியுமா? இந்த மோசே 2 விதமா கற்றுக்கொள்றாரு. எப்படி கற்றுக்கொள்றார்? நான் சொந்த அம்மா மூலமாகவும் கற்றுக்கொள்கிறார். எகிப்தில் உள்ள கலாச்சாரம் இப்ப எப்படின்னா, சாப்பிட்ற இடம், அந்த குழந்தை பால் உண்ணுகிற இடத்துல இருந்து சாப்பிட்ற இடம் வரைக்கும் கண்காணிப்பு எல்லாம் அம்மா ஏரியா. அங்கெல்லாம் யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா, எபிரேயர்களை பற்றி, இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி, நீ யாரு, உன் தேவன் யார் என்று சொல்லப்படுகிறது. வாசலுக்கு வெளியே வந்த உடனே இப்ப யாருன்னா ராஜாவுடைய பேரன். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, வில்வித்தை, அந்த வித்தை, குதிரை ஏற்றம், யானை, என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இப்ப 2 மைண்ட்ல வச்சு இவரு பழகுறார். எதுக்கு ஆண்டவர் அப்படி செய்யணும்? உங்களையும் என்னையும் ஏன் பழக்கிறாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியல. பாஸ்டருக்கு வேற வேலை கிடையாது. அவர் இங்க வாணுவாரு, அங்க வாணுவாரு, ஜெபம் பண்ணுவாரு, செய்யும் பாரு, இதுதான் அவருக்கு ஒரே வேலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களை கூட்டு போறதுக்கு தான் எங்களை வச்சிருக்காரு. சபை அதைத்தான் செய்யுது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மோசேயை ஆண்டவர் அவிதமாய் உருவாக்குகிறார். உருவாக்கி
அங்க கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்னதான் உருவாக்குனாலும் நம்ம கொஞ்சம் அவசரப்படுவோம்ல. மோசேட்ட எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கு. எப்பா ஆண்டவர் விடுதலை பண்ண போறாரு, அதுதான் வாக்கு தத்துவம். அவர் சொல்லியிருக்காரு 400 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களெல்லாம் மீட்க போறாருங்கிற பேச்சு பேசாம இவரு பாருங்க நேரா போறாரு. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் மனசுல அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா நம் தேவன் நம்மளை என்ன செய்வாரு, விடுவிப்பார். உடனே இவர் என்ன செய்யறாரு, இவர் தன்னுடைய சொந்த மாம்ச முயற்சியில வேகமா போய் ஒருத்தனை கொன்னுட்டார். கொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குது, இவனை அறியாமல் இவனுக்கு ஒரு பயம். இவனுக்கு என்ன புரிய முடியலன்னா ஆண்டவர் இதுல எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னு அவனுக்கு என்ன செய்ய தெரியல, யோசிக்க தெரியல. அந்த சூழ்நிலையில தான் அவன் வனாந்தரத்துக்கு போகிறான். வனாந்தரத்திலே அங்க போன இடத்துல அங்க ஒரு குடும்பம், அங்கே ஆண்டவர் ஒரு எல்லாத்தையும் இணைக்கிறாரு, குடும்பத்தை இணைக்கிறாரு. அவனுக்கு அங்க ஒரு நல்ல ஆடு மேய்க்கிற வேலை எல்லாம் கொடுத்துட்டு இப்ப ஆண்டவர் அவனை எங்க பழக்கிறாருன்னா இங்க கத்துக்கிட்டதெல்லாம் மாத்துறாரு. 40 வருஷம் எகிப்திலே கற்றுக்கொண்டதை 40 வருஷம் வனாந்தரத்துல இப்ப என்ன செய்யறாரு. ஆமா, எப்ப அவசரப்பட்டுலாம் யாரையும் அடிக்க கூடாது, அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது, அவசரப்பட்டு யாரையும் வெட்டிடக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி அவசரம்லாம் பட முடியாது. ஏன்னா நீ கூட்டு போற ஆளுக சும்மா இல்ல, சும்மா உன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சீண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உன்னை கோவப்படுத்துவாங்க. அவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா மொத்த குறையும் மோசேன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா உனக்கு மனசுல என்ன வேணும், பொறுமை வேணும். அப்படியெல்லாம் சொல்லி தான் எங்களையும் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் அடி வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது, சமாளிச்சுக்கிட்டு வலிக்காத மாதிரியே, அடி வாங்காத மாதிரியே, சொரணை இல்லாத மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அப்படித்தான் கர்த்தர் வைக்கிறார். நம்மளையும் அப்படிதான் உருவாக்குறார். சபையில இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவொடனே என்ன வந்துடணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டுறணும். நமக்கு புரிகிற லாங்குவேஜ்ல சொன்னோம்னா சொரணையே வரக்கூடாது. ஏன் தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட உடனே சோதனையே அதுலதான் வருது. இயேசுவின் அன்பை காண்பிக்க விடாதபடி சோதனையே அதுலதான் வருது. ஆனால் இங்கே மோசே பாருங்க, 40 வருஷம் அவனை போட்டு எல்லா விதத்திலையும் பழக்கிட்டு இப்போ ஆண்டவர் அவனோடு பேசி இப்ப கொண்டு வந்து எகிப்துக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து இந்த எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் யாருன்னு ஏற்கனவே மோசேக்கு தெரிந்தபடினாலே அந்த எகிப்தின் தெய்வத்தினுடைய வல்லமையையும் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை காண்பிக்கும்படிக்கு அங்கே இருந்த தெய்வங்கள் எல்லாவற்றையும் அழிக்கத்தக்க அங்கு வந்த வாதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வம். யாருக்கு, எகிப்துக்கு. எகிப்தியர் பெரிதாக பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டிருந்த தெய்வங்களாக இருந்த தவளையா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், வண்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எல்லாமே அங்க என்னதுதான் அவங்க தெய்வம். அதை எல்லாவற்றிலும் மேலானவர் கர்த்தர் என்பதை மோசே மூலமாய் காண்பித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழி நடத்திட்டு போகும்போது கூட அவர் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய செருப்பு தேயவே இல்லையா. அந்த கம்பெனி தயாரிப்பு இப்ப எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சானா நம்மால் தயாரிச்சிடும். அதனாலதான் அதுக்கு பேரே வைக்கல, அந்த செருப்புக்கு கம்பெனி பேரெல்லாம் வைக்கல. நல்ல வேலை. அவங்க ட்ரெஸ்ஸும் என்ன செய்யலையாம், பழசே ஆவலையாம். எப்படிதான்னு தெரியல. ஆனா உள்ள இருக்கிற ஆள் மட்டும் எப்படிதான் அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாங்களோ தெரியல. ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை முறுமுறுத்தார்கள், என்னை வெறுத்தார்கள், எனக்கு சொல்படியே கேட்கல, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தார்கள், எனக்கு எதிர்த்து நின்றார்கள், என்ன இப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா வெளியே போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, கர்த்தர் பேச்சு கேட்குது, செருப்பு கர்த்தர் பேச்சு கேட்குது. ஆனா ஆள் மட்டும் என்ன செய்யல, கேட்கல. ஆனாலும் அவர் விடல, அவர் கூட்டிக்கிட்டே போறாரு. அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது தேறி வந்துருமா, எப்படியாவது சரி ஆயிருமா, எப்படியாவது ஓகே பண்ணிடலாமா அப்படின்னு தான் இன்னை வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் முன்னால போறார்னா அவர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, எனக்கான ஒரு ஹல்லேலூயா ஒரு பரம கானானை வைத்துதான் அவர் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்ச ரீதியிலே கானானை அடைந்தார்கள் என்றால் நீங்களும் நானும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலோடு ஆவிக்குரிய ரீதியிலே பரம கானானை அடைவதற்கு செல்வதற்கு தான் இப்ப நமக்கு முன்னால செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் அங்கே மோசே மூலமாய் கொண்டு செல்லும் போது மோசே மட்டும் இல்ல, அவர் சொல்லுகிறார், பகலில் அவர்களுக்கு என்ன உண்டு, மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். இப்பவும் பாருங்க, இதே திருச்சி தான் இப்போ நைட்டு ஃபேன் போட்டு கூட என்ன செய்ய முடியல, தூங்க முடியல. இதே திருச்சி தான் இப்போ கூட ஃபேன் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டா பாஸ்டர் குளிருது. அங்க சில ஃபேன் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. என்னன்னா ஏரியா குளிருது. என்ன காரணம், இதே திருச்சி தான்.
இதே திருச்சி தான். ஆனா இதே திருச்சியில மே மாசம் வந்தா இந்த ஃபேன் 5க்கு மேல 7ல ஓடுமான்னு கேட்கும், ஏசி வேணா போடுவோமான்னு கேட்கும். ஏன்? அப்ப என்ன நடக்குது? ஒரே ஊர் தான், அதே இடம் தான், எல்லாம் அதே தான், ஆனா ஒரு மாற்றம். அப்ப சூரியன் இப்ப என்ன ஆச்சு? இப்ப சூரியனுடைய சூடு என்ன ஆச்சு? சூரியனுடைய அந்த வெப்ப சலனம் என்ன ஆச்சு? அது அப்படியே தான் இருக்கு. சூரியனுடைய தன்மை மாறவில்லை. திருச்சியில மே மாசம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற அந்த சூரிய சூடு இங்க இப்பவும் அப்படித்தான் இருக்கு. என்ன நடந்து போச்சுன்னா, அந்த சூரியனுடைய சூட்டை விட எது அதிகமா இருக்கு? இப்போ பனி அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு சீசனுக்கு அது கூடி வருது. அது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல விஷயங்களை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் அந்தந்த இடத்துல காரியங்களை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் என் பிரச்சனை தீரவே இல்லை, எனக்கு ஆபத்து நின்றுகிட்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய அதற்கான வேலை செய்த பாடில்லை. நான் ஒரு முறை இப்படி வாசிக்கும் போது, சங்கீதம் 23 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படி. ஏன் ஆண்டவரே, சத்ரு வேண்டான்னு சொன்னு, சத்ருவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அவர் சத்ருவையும் பக்கத்திலே தான் வச்சிருக்கார். சத்ருக்கு முன்னால சாப்பாடுனா சத்ரு எவ்வளவு தூரத்துல தான் இருக்கிறான்? அப்போ என்னை அவன் காண்கிற தூரத்தில் இருக்கிறான். அவனை விரட்டவில்லை, ஆனால் அவன் முன்பு எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் முன்பு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் முன்பு என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறார். காரணம், அவன் வேறு விதத்தில் நினைத்து கொண்டிருந்தான். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் சகலவற்றையும் ஏற்பாடுகளை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சென்று சகலவற்றையும் அவர் செய்து முடித்தார். அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடியே கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நமக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்பாக போய் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஆயத்தம் செய்கிறேன். நான் ஆயத்தம் செய்த பின்பு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். அல்லேலூயா. அப்ப நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நமக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் போயிருக்கிறார். யோவான் 14:3 பாருங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்ப எனக்கு முன்னாக போய் அவர் என்ன செய்கிறார்? நமக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்னால போனா எனக்கு பணம் கொட்டணும், செழிப்பு வரணும், இது வரணும், உலக ரீதியான கண்ணோட்டத்துல தான் நம்ம எல்லாம் பார்ப்போம். ஆண்டவர் உலக ரீதியான கண்ணோட்டத்தை யோசிக்க வைக்க விரும்பவில்லை. நான் அவரை குறித்து யோசித்தால் இவைகளெல்லாம் என்னோடு கூட வரும் என்று வேதம் சொல். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்று ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாராம்? அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக இயேசு அங்கே அவர் உயிர் தெழுந்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 26:32, ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். அங்கே நான் அவர்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று சொன்னார். மார்க் 16:7 வாசிக்கும் போது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு? யாருக்கு சொல்றாரு? இயேசுவோடு இருந்த 11 சீஷர்கள். 12ல் ஒருத்தர் இறந்துட்டார். அப்ப 11 பேர் இருக்காங்க உள்ள. இந்த 11 பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அறையை பூட்டி கொண்டு எங்க நம்மளையும் பிடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப எம்மாவூருக்கு சீஷர்கள் நடந்து போகிறார்கள். அவர்கள் யார்? இந்த 12 பேர் இல்லாமல் இருந்த 70 பேரிலே 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க எம்மாவூருக்கு. என்னமோ போ, இயேசுன்னு சொன்னாரு, அவரு உயிர் தெழுவேன்னு சொன்னாரு, இப்படி ஆயிப்போச்சேன்னு பேசிக்கிட்டு போறாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போய் அவர்கள் என்ன செய்தாராம் பாருங்க. இயேசுவும் நடந்து போய் அங்கே அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். என்ன பேசிக்கொண்டே போகிறார்? அவர்களிடத்துல என்ன பேசுகிறார்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று அவர்களிடத்துல போய் சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக போய்
அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இப்ப நமக்கு முன்னால் அங்க போய் என்ன செய்துகிட்டு இருக்காராம்? இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு முன்னால போறவர் அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு. அப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க, நமக்கு முன்னாலேயே போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றாருன்னா பின்னால போற நம்ம எப்படி போகணும்? ஹல்லேலூயா. ஆயத்தமா போகணுமா போகக்கூடாதா? அவர் திடீர்னு வருவார், வந்து சொல்லுவார் எல்லாம் ரெடி போவோம் வாங்க அப்படிங்கும் போது அதுக்கு தான் உதாரணம் சொன்னார். 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள். அவர்கள் போய் மணவாளனை சந்திக்கும்படி புறப்பட்டார்கள். மணவாளனை சந்திக்க புறப்பட்ட இடத்துல 5 பேர் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் போனார்கள். அந்த 5 பேர் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்திருந்தார்கள். 5 பேர் அப்படிப்பட்டவைகள் இல்லாமல் இருந்தார்கள். திடீரென்று ஒரு சத்தம் வந்தது, மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது இந்த உலக ஆசீர்வாத சொகுசில் வாழ்வதற்கு அல்ல, மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க. அல்லேலூயா. அவரோடு கூட இணைக்கப்பட. நான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே சொல்ல வருகிற செய்தி என்ன? இயேசு பிறந்தார், கவலைப்படாதீங்க, கடன் பிரச்சனை தீந்துரும், அது சரியாயிரும், இது சரியாயிரும் அல்ல. இயேசு பிறந்தார் என்ற செய்தி, இயேசு இந்த பூமியிலே பிறந்த செய்தியினுடைய ரகசியம் என்ன? அன்றைக்கு அவர் மனிதனை படைத்த பொழுது அவர் தன்னுடைய சாயலில் படைத்தார். தன்னுடைய இமேஜில் தன்னை போலவே அவர் படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்து பாவத்தின் நிமித்தமாக தேவ சாயலை இழந்தபடியினாலே மீண்டும் அந்த சாயலை கொடுப்பதற்கு இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்த நற்செய்தியை கேக்கு கொடுத்தோ எந்த வழியிலையும் நீங்க கொண்டாடலாம். ஆனா முக்கிய தகவல் என்ன? செய்தி என்ன? அவர் என்னை அவருடைய சுவாபமாக அவருடைய சாயலாக மாற்றுவதற்கு தான் இயேசு பிறந்தார். அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி. அல்லேலூயா. அப்ப இயேசு எனக்காக பிறந்தார்னு சொல்றத சும்மா சொல்லிட்டு போறதில்லை. அப்ப எனக்காக அவர் முன்கூட்டியே என்னை மீட்பதற்காக, நான் பாவியாய் இருந்த பொழுது, நான் அக்கிரமத்தில் இருந்த பொழுது முன்கூட்டியே எனக்காக வேலை செய்தார். அவர் தான் சொல்றார், நான் உனக்கு முன்னால போய் கோணலானதெல்லாம் என்ன செய்றேன்? செவ்வை ஆக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான காரியத்தை செய்யும்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்த அவர் விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால போய் அவர் காரியத்தை செய்கிறார், எனக்கு முன்னால போய் காரியங்களை அவர் செய்கிறார். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய குடும்ப வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன? யோசேப்பினுடைய அந்த 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 காரியத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். யாருங்க அப்படி சொல்ல போறீங்களா? யாராவது உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு எதிராக எங்கே லேசாக ஒரு வார்த்தை சொன்னாலே 10 வருஷம் பேச மாட்டேங்குது. எனத்தையாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்கு என்ன, அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்படி அது அன்னைக்கு சொன்னாங்க ரைட்டு, இன்னைக்கு சரியாக போயிடுச்சு, சரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னா இல்லை. இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு ஏதோ ஒரு கருத்தில் சொல்லியாச்சு, அன்னைக்கு ஏதோ ஒரு கருத்தில் சொல்லியாச்சு. இன்னைக்கு அதை எப்படி யோசிக்கிறது? இன்னைக்கு அதை எப்படி யோசிக்கிறது? நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னைக்கோ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, அவங்கள்ட்ட சொல்றாரு, எப்பா இங்க பாரியா, நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்க எல்லாம் கோவப்படாதீங்க, நீங்க என்னைய நான் தான் யோசேப்புன்னு தெரிஞ்ச உடனே இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு? பதட்டம் வந்துருச்சு பாருங்க. அந்த பதட்டத்தை நீக்குங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். உங்க கான்செப்ட் படி என்னைய கொலை பண்றதா நீங்க நினைச்சீங்க, உங்க கான்செப்ட் படி என்னைய தூக்கி குழியில போட்டதா நினைக்கிறீங்க, உங்க மனசுல என்னைய வித்ததா நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு பிளான் சொல்றேன் பாரு. நான் ஒரு சொப்பனை சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? இவனுடைய டாக்கு பாருங்க. நான் உனக்கு ஒரு சொப்பனம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என் சொப்பனம் நிறைவேறதுக்காகத்தான் என்னைய குழியில போட்டேன். எத்தனை பேர் அப்படி எடுத்துக்க விரும்புறீங்க? உங்களுக்கு ஏதாவது எதிராக யாராவது பேசிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கி எப்படி என்னைய படுத்தலாம் அப்படின்னே தொங்காம இப்படி யோசிங்களேன், ஏதோ ஒரு நன்மைக்கு தான் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப நல்லா பாருங்க, அங்க யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, எப்பா நீ குழியில போட்டது உனக்கு தான், உனக்கு அன்னைக்கு குழியில போட்ட அன்னைக்கு உனக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு, எப்பா இனிமேல் எங்க அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளு நம்ம இல்லப்பா. என்ன பிரச்சனைனா, இந்த யோசேப்பு என்ன செய்வார்னா, அண்ணன்மாரி செய்யறதெல்லாம் போய் அப்பா கிட்ட என்ன செய்வார், ரிப்போர்ட் பண்ண. அதுதான் அவருடைய மெயின் இஷ்யூ. ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். நமக்கு இப்பவும் நிறைய இன்ஃபார்மர் ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்க. நம்மள்ட்ட ஒன்று பேசுவாங்க, அங்கிட்ட ஒன்று பேசிடுவாங்க. எல்லாமே இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்காங்க, சபையில் இருக்காங்க, வேலை பார்க்குற இடத்துல இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனா இந்த இன்ஃபார்மரை இவர் என்ன பண்றாங்க, இப்போ அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து இதுக்கு மேல இவனை வாழ விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலையும் அவனை பிளாக் பண்ண பார்த்தாங்க. ஆனா யோசேப்பினுடைய சொல் இப்ப என்ன, அதாங்க, ஆண்டவர் எனக்கு முன்னக்கூட்டி சில வேலையை செஞ்சு வைக்கிறத நான் சரியா புரிஞ்சிக்கலன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை அடையவே முடியாது. அவர் நம்மளை சபிக்கவும் விரும்பல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை தண்டிக்கவோ அடிக்கவோ சபிக்கவோ உள்ள தேவன் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் பாவத்தை கூட அவர் எப்படி செய்யறாராம் பாருங்க. 103ஆம் சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நான் தான் கெஞ்சினுமா 103ஆம் சங்கீதம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை. என்னைக்காவது மேற்கையும் கிழக்கையும் அளக்க முடியுமா? வடக்கத்துக்க கூட அளந்துடலாம், மேற்கையும் கிழக்கையும் என்ன செய்ய முடியாது, அளக்கவே முடியாது. ஏன்னா பூமி சுத்துறதுனால ஒரு புள்ளி வச்சு இது கிழக்குல இவ்வளவு தூரம்னு பாயிண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அது சுத்திக்கிட்டு திரும்ப அங்க வந்து நின்றோம். வடக்கு தெற்கு ஈஸியா அளக்கலாம், ஏன்னா கிழக்கு மேற்குல தான் பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டு நிழல், உங்க வீடு இருக்கு இல்லையா, உங்க வீட்டு நிழல் பாருங்க, ஒரு நேரம் ஒரு மாதிரி இப்படி சைட்ல இருக்கும், இன்னொரு நேரம் இப்படி இருக்கும். ஏன்னா அது இப்படி கிழக்கு மேற்க சுத்தி அப்புறம் இப்படி கிழக்கு மேற்க இப்படி தான் சுத்துமே ஒழிய இப்படி சுத்தாது. அதனாலதான் ஒரு 6 மாசம் இந்த பக்கம் நிழல் வரும், 6 மாசம் இந்த பக்கம் வரும். ஒரு பாவத்தை உணர்த்துறதுக்கு அவர் எப்படி பேசியிருக்கார் பாருங்க. தாவீது தன்னுடைய சொந்த பாவ அனுபவத்திலிருந்து பேசுறார். அவர் பாவம் செஞ்சவர் தானே. அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு எப்படின்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் பாவத்தை என்னை விட்டு விலக்கினார். அப்படி ஒரு ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்காம இருப்பீங்க? அவர் உங்களை சொன்னார் ஆசீர்வதிக்கலன்னு. அவர் ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம், உங்களுக்கு எல்லாம் தர்றதே அவருடைய பிரியம். அவர் எனக்கு முன்னாக போய் கோணலானதை செவ்வ பண்றாருன்னா சும்மா இல்ல. ஹல்லேலூயா. நான் யாருங்கிறதா முக்கியம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து என்ன சொன்னார், பாஸ்டர் என்னன்னே தெரியல, எலியாவுக்கு வந்த காக்கா மாதிரி எனக்கு ஒரு காக்காவும் என்ன செய்ய மாட்டேங்க, வரமாட்டுக்கு அப்படின்னா. யோ நீ எலியாவா எரியா? நீ எலியாவா இருந்தா காக்கா கண்டிப்பா, சத்தமா சொல்லுங்க, வரும். ஒருவேளை பறக்கிற காக்கா வராட்டாலும் பேண்ட் ஷர்ட் போட்டு காக்காவாது வரும், மனுஷ காக்கா. அதாவது அவர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, யாருமே எதுவுமே எனக்கு என்ன செய்யல தரல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறத ஒரு இன்டைரக்டா எனக்கு சொல்றாரு. அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வேதம் தெளிவாய் சொல்லுங்க. அப்ப எனக்கு முன்னாக போய் எல்லாத்தையும் அவர் செய்து முடிக்கிறது. அல்லேலூயா. இந்த யோசேப்பு பாருங்க, அழகா தன் அண்ணன்மாருக்கு புரிய வைக்கிறார். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது, ஒரு சொப்பனம் வந்தது. என்ன சொப்பனம்? யோசேப்பு நிற்பான், மற்றவங்க எல்லாம் பணிந்து இருப்பார். இந்த சொப்பனம் நிறைவேறணும்னா குழிக்குள்ள போயே ஆக வேண்டும். இந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களை எல்லாரும் வெறுத்திருந்தால் நல்லது. இந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உங்களை தூக்கி எறிய வேண்டும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அந்த நேரம் நீங்க யார் கூட இருக்கீங்கிறதா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். அல்லேலூயா. யோசேப்பு விற்கப்பட்டு அங்கே போத்திபார் வீட்டிற்கு, பார்வோன் வீட்டிற்கு போகிறான். அங்கு இருக்கிறவர்கள் யோசேப்பை பார்க்கும்போது கூடவே கர்த்தர் இருக்கிறதையும் கண்டார்கள். அல்லேலூயா. பக்கத்துல ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க. ஏனென்றால் குழியில் விழும்போதும் அப்ப யாரு கூட இருந்தா? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இருந்தார். அப்ப குழியில தூக்கி இவனுங்க போட்ட உடனே உள்ள இருந்து ஏர் பம்ப் ஆன மாதிரி சட்டுன்னு வந்து வெளியே எப்படி நிக்க ஆண்டவர் வச்சிருக்கலாம்ல. நம்ம யோசனை அப்படித்தானே வரும். ஆண்டவரே, எங்க அண்ணன்மார் முன்னால தூக்கி இப்படி என்னைய தூக்கி வெளியே நிப்பாட்டி இருந்தீங்கன்னா, அல்லது அப்படியே கிணத்துல அந்தரத்துல நிக்கிற மாதிரி இப்படி என்னைய பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் மிரண்டிருப்பாங்கல்ல. ஆண்டவரே, எப்பா இது மிரள வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, அதுக்காக உன்னைய குழியில போடல. அவன் மனசு இப்போ ஆறுதல் அடையணும்னா நீ எங்க தான் போய் ஆகணும். எத்தனை பேருக்கு நான் புரியுது? சில நேரம் எதிரி மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்கு நமக்கு 2 அடியை வாங்க விட்டு, நான் தான் அடிக்கடி சொல்வேன், சாத்தான் கேட்டான்னு சொல்லி இந்த யோபு அடிச்சு விட்டார. யார் கேட்டான்னு சொல்லி? இந்த சாத்தான் வந்து கேட்டதுக்கு யோபுட்டு இருக்க அவ்வளத்தையும்
அவருக்கு ஆண்டவருக்கு என்ன கான்ஃபிடென்ட் பாருங்க. சாத்தானே, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் அவன் சகிப்பான். நான் வேணா உனக்கு சேலஞ்ச் பண்ணி தரவா? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், யோபு மாதிரி எதுவும் சேலஞ்ச் என்னைய வச்சு என்ன செஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க ஆண்டவரே. நான் இப்படின்னு சொல்லுவேன், அடிக்கடி அடிச்சுதான் என்னைய சொல்லணும்லாம் இல்ல ஆண்டவரே, நீங்க சொன்னாலே நான் என்ன செய்வேன், கேட்டுக்குவேன் ஆண்டவரே. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க அடிச்செல்லாம் என்னைய ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், சொன்னாலே நான் செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதுவே போதும். இப்படியெல்லாம் டெஸ்ட் எல்லாம் என்னைய வச்சு என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. அடிக்கடி சாத்தானே, நீ போய் ஆண்டவர்கிட்ட போய் என்னைய வச்சு என்ன பண்ணாத. யோபு தாங்கினாரு, நமக்கு தாங்க முடியுமான்னு தெரியல. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். அதனாலதான் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் எல்லாம் பார்த்துக்குவார். எனக்கு முன்னால போய் அவர் எல்லா வேலையும் செய்வாருங்க. நமக்கு தான் மாம்சீகத்தில் இருக்கிறனால மனுஷன் செய்யற சில விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு என்ன பண்ணுது, ரொம்ப அலக்களிக்குது. அழகா யோசேப்பு பேசுகிறார், யோசேப்பினுடைய இருதயம் நமக்கு இருந்தால், யோபுவினுடைய இருதயம் நமக்கு இருந்தால், மோசேயினுடைய இருதயம், இதே மோசே கூட சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசே இவங்கெல்லாம் சரி வரல, உன் குரூப்பு, உன் குடும்பம், உன் சம்பந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கு, இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன். அப்ப மோசே என்ன தெரியுமா சொன்னாரு, இல்ல ஆண்டவரே அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். இவர் ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறாரு, சொல்றாரு, ஆண்டவரே நீர் அப்படி செஞ்சிட்டீர்னா எகிப்தில் அடிமையா இருந்திருந்தா கூட இருந்திருப்பான், அங்க இருந்த அந்த ஆண்டவரம் பெரியவரம் கூட்டிட்டு போய் வனாந்தரத்தில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு இவனுடைய யூகத்தை சொல்றான் ஆண்டவர். ஆண்டவர் உடனே, சரி உன் யூகமும் கொஞ்சம் இப்படித்தான் இருக்கு, சரியா தான் இருக்குன்னு சொல்லி அவன் பேச்சு கேட்டு ஆண்டவர் என்ன செய்யல, அழிக்கல, மன்னிச்சு விட்டுட்டாரு. அந்த முன்னால போறதுங்கிறது அதுக்கு தாங்க. சபையார் நாம் யார், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்னால போற ஆள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க அதை? நீங்கள் நானும் யாருங்க, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்களுக்கு முன்னால கூட்டிட்டு போய் அவங்கள கூட்டு போறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு. நீ என்ன செய், ஆயத்தப்படு. உன் கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. அப்புறம் விட்டுட்டு போயிடாத காவலாளியாய். சபையினுடைய கான்செப்டே அதுதான். நீ ஃபர்ஸ்ட் ஆயத்தமாகு, சபையே நீ ஆயத்தமாகு, அதுக்கு பிறகு உன் கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ, காவலாளியா இரு. காவலாளியா இருக்கிற ஆளு கொஞ்சம் அப்பப்ப கரமுறான்னு கொஞ்சம் திட்டி கிட்டி கொஞ்சம் தட்டி பிறக்கி செய்யத்தான் செய்யும். கொஞ்சம் காவலாளியா கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமா, காவலாளி குடும்பமா வந்து சில நேரம் ஏதாவது இப்படி சொல்லும் போது கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும். ஆமா, நல்ல சந்தோஷம். அவங்க வேலை, காவலாளி வேலை அதான். சில ஆடு கொஞ்சம் அப்படி இப்படி முழுவது இறங்குக்கல, கேட்கலையா, ஒரு தட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, தட்ட வேண்டியது இருக்கு. தட்டும் போது கொஞ்சம் காவலாளி தான் தட்டுறாருன்னு கொஞ்சம் எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா நமக்கு முன்னால போறவர் தெளிவா காரியத்தை கைகூடி வரப்பன் தெளிவாக செய்கிறார். நெகேமியா சொல்லுகிறார் தெளிவா, என் காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார், எப்படி கைகூடி வர பண்ணாருங்கிறத முடிச்சுதான் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சொல்லி அவர்கள் மனதில் இருந்த பயத்தை நீ, என்ன பயம், இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இந்த யோசேப்பு என்ன பதவியில் இருக்காரு தெரியுமா? அந்த வசனம் எடுத்தீங்களா? ஆயத்தப்படும். எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7. என்ன சில வசனத்துக்கு இருப்பிடம் சொன்னா நல்லது. எசேக்கியேல் 38:7 பாருங்க. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் என்ன செய், ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு, இது உங்க குடும்பத்துக்கும் செல்லும். உங்க குடும்பத்துல நீங்க ஆயத்தப்படுங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்படி இருங்க, காவலாளியா. இது சபைக்கும் செல்லும், பாஸ்டரா இருக்க எனக்கும் இது செல்லும், தேசத்துக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா. அப்ப எல்லாருமே இதெல்லாம் முன்னால போறோம். நான் ஆயத்தப்பட்டேன், என் கூட இருக்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் முன்னால போறேன். நேத்து போய் வீடு வீடா சந்திச்சோன்னா என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆமா, பெப்சி, கொக்கோ கோலா, பீட்சா, பர்கர் அட்வர்டைஸ்மெண்டா பண்ணிருக்கோம் இல்ல, இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? எப்ப உன் குடும்பம் என்ன செய்யப்படணும், காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நீ தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாமல் ஒருவரும் நியாய தீர்ப்பில் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இதை சொல்லுகிறதற்கான செய்தியாக சொல்லப்படுகிற சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த யோசேப்புடைய எண்ணத்தில் ஒரு இடத்துல கூட என்னைய தூக்கி போட்ட, அவனுக்கு சொப்பன ஞாபகம் இருக்கு, நிறைவேறுதல் ஞாபகம் இருக்கு. நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? கர்த்தர் அழைச்சது ஞாபகம் இருக்கணும், அபிஷேகிச்சது ஞாபகம் இருக்கணும், அவர் தந்த வரங்கள் ஞாபகம் இருக்கணும், அவர் நம்மை வழி நடத்துகிறது புரியணும். இவ்வளவுதான் நமக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதை மட்டும்தான் நினைக்கணும். இடையில மாம்ச ரீதியிலே நமக்கு பேசிக்கொள்ளுகிற விஷயங்களை எல்லாம் பெரிதிப்படுத்தி கொண்டிருந்தால் ஆவிக்குரிய நிலையிலே நம்மால் நிலைக்கவும் முடியாது, வளரவும் முடியாது, பெருகவும் முடியாது. காரணம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்காகத்தான் மாம்ச ரீதியான பேச்சுகள், செயல்கள் எல்லாம் நம்முடைய காதுகளிலே அதிகமாய் கேட்கும்படி இந்த உலகம் செய்து கொண்டு
கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் என்ற ஒரு பிரிவு இருக்கும் என்றால், ஒரு மாற்றம் இருக்கும் என்றால், எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, அது உண்மையா இருக்கும் என்றால் இவைகளை அல்ல யோசித்துக் கொண்டு. யோசேப்பு ஒரு இடத்துல கூட தன் சகோதரர்கள் செய்ததை யோசிக்கவில்லை. முழுவதுமாக அவன் செய்த காரியம் என்ன? அவன் சொல்லுகிறான், ஜீவ ரட்சனை செய்யும்படி 45:5 ஆதியாகமம். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார் பாருங்க. எவ்வளவு தெளிவா பேசுற. எப்பா, நம்ம குடும்ப மொத்த வகையராவும் காப்பாத்துறதுக்கு தான் யோசேப்பாகிய என்னை நீங்க வரதுக்கு முன்னால இனி எங்க அனுப்பிட்டாரு? எகிப்துக்கு அனுப்பி. ஹல்லேலூயா. அந்த விடுதலைக்கு முந்தி ஒரு ஜீவரட்சனை உண்டாயிற்று, அதே எகிப்தில. அடிமைத்தனத்துக்கு முன்பு ஒரு ஜீவரட்சனை உண்டாயிற்று. அப்ப ஜீவரட்சனை உண்டாகி 35 ஆண்டுகள் ஜீவரட்சனை கரெக்டா இருந்துச்சு. ஆனால் இவர்கள் எகிப்தின் தெய்வங்களை வழிபடவும் அவர்களோடு செய்ய அடிமைத்தனம் கூடி. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அடிமைத்தனத்தில் இல்லாதபடி நமக்கு முன்னே செல்லுகிறவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய இந்த பூமியிலே நாம் ஒரு நாளும் கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் இயேசுவை அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 45:7 பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு. எத்தனை பேருக்கு சொல்ற மனசு வருது? நீங்க அல்ல, நீங்க இல்ல, தேவன் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடப்பதில்லை. சில வேளையிலே கர்த்தர் அனுமதித்தால் நம்மளை சரி பண்றாருன்னு அர்த்தம் தான் நினைக்கணுமே ஒழிய, நான் சரியா இருக்கேன் அதை எப்படி வரலாம் எல்லாம்னு சொல்லி ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, பேசுற நானா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையோ ஒரு காரியமோ விரோதமோ நடந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவர் என்னை சரிப்படுத்த, என்னை திருத்த, என்னை மாற்ற ஏதோ ஒன்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அனுமதி. அல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்படித்தான் எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வழியிலே செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக போய், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கடந்து போன பொழுது பீலேயாம் என்ற தீர்க்கதரிசி அவர்களுக்கு எதிராக சபிக்க வந்த பொழுது கர்த்தர் அங்கே முன்னால வேகமா போய் கழுதைக்கு முன்னால தூதனை நிப்பாட்டி அவன் வாயில சொல்றார், நீ உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்ன பேசக்கூடாது, சாபம் பேசக்கூடாது. இந்த பேசின இந்த டயலாகு, இந்த பீலேயாமோட பேசினது, இதெல்லாம் எதுவுமே யாருக்கு தெரியாது தெரியுமா? அங்க இருந்த ஜனத்துக்கு தெரியாது. இது மலையில பேச்சு நடக்கு, கீழே ஜனங்கள் இருக்கிறாங்க. இவன் பலி செலுத்த போய் இருக்கிறான், பலியெல்லாம் கொண்டு போறான். 6 முறை பலி செலுத்தினான். 6 முறையும் கர்த்தர் அங்கே தடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ உங்களை யாரும் சபிக்காதபடி அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை சபிக்கிறவன் முட்டை போய் நைட்டோட நைட்டா அவன்கிட்ட போய் பேசுறாரு. விடிஞ்சா உங்களுக்கு விரோதமா வரணும்னு நினைச்சவன நைட்டே பேசுறாரு. லாபான் இடத்தில் போய் பேசினார். யாருக்காக? யாக்கோபுக்காக. சொல்லுகிறார் லாபான் இடத்துல, லாபானே, நீ யாக்கோபுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா அவனை போய் நீ எதுவும் செய்யக்கூடாது. அப்போ லாபான் வந்து சொல்லுகிறார், எனக்கு எல்லா விதத்திலும் என்ன இருக்கிறது, பலன் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. நினைச்சா இப்போ உன்னை என்ன பண்ணிடுவேன், முடிச்சிருவேன். ஆனா ஒரு கருத்து சொல்றேன், நேத்து நைட்டு என்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக, நமக்காக, நமக்கு முன்பாகவே போய் யாரிடத்தில் என்ன பேசி எதை சரிப்படுத்த வேண்டுமோ அதை செய்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வையாவேன். அல்லேலூயா. இந்த பகுதியை 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற அந்த கோரேஸ் ராஜா யார் என்றால், தேவனுக்கும் கோரேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கோரேஸ் ராஜா யார்? தானியேலை பார்த்தவர். தானியேலுடைய செயலை கண்டார். தானியேலுடைய அந்த ஜெபத்தை பார்த்தார். தானியேலுடைய வைராக்கியத்தை பார்த்தார். தானியேலை சிங்க கபியிலே அங்கே போடப்பட்ட செய்தி எல்லாம் அவனுக்கு தெரிந்தது. அப்படிப்பட்ட இந்த கோரேஸ் ராஜாவின் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? அவன்கிட்ட அந்த கோரேஸ் ராஜாட்ட சொன்ன வார்த்தை தான் இது. ஏன் கோரேசிட்ட போய் பேசினார் என்றால், ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது.
எஸ்ரா நெகேமியா இந்த 2 புஸ்தகத்தையும் வாசிச்சீங்கன்னா இந்த கோரேஸ் ராஜாவுடைய உதவி என்னன்னு தெரியும். இந்த எஸ்ரா நெகேமியா 2 டீமும் என்ன செய்து, ஐயோ எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படாமல் இடிந்து கிடக்கிறதே, இந்த நேபுகாத் நேச்சாருடைய செயலினாலே எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டதே, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கும் போது நாங்க இங்க பிரியாணி சாப்பிட மாட்டோம். ரட்சிக்கப்பட்டா என்ன, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா என்ன, யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, நான் சம்பாதிச்சேன்னா சாப்பிட்டேனா தூங்கினா போனனான்னு இருக்கணுமே ஒழிய தெரு தெருவாலாம் போய் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இயேசுவை சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு ஊழியம் செய்யற வேலை எனக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிவில் தெரியும் உங்களுடைய நிலை என்ன. அல்லேலூயா. இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் எல்லாம் அந்த டீம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் நிறைய வசனம் எடுத்தா நேரம் ஆயிடும். அந்த டீம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அழுது புலம்பிக்கிட்டே இருக்கு. இதை யார் கவனிக்கிறா? அந்த கோரேஸ் ராஜா வர்றாரு. ஏன்னா நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் 3 ராஜா வந்துட்டாங்க. இந்த 3 ராஜாவும் சிறையிருப்பின்ல வந்த இந்த எருசலேமில் இருந்து வந்த சிறை பிடித்திட்டு வந்த ஆட்களெல்லாம் கவனிக்கிறாரு. என்னடா இது, ஒரு டீம் நம்ம ராஜ போஜனையில் நல்லா சாப்பிடுது, கறி மட்டன் சிக்கன் சுக்கா புக்கா எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நல்லா அடிச்சு வெளுத்து கட்டுது. ஒரு டீமை பார்த்தா என்ன பண்ண மாட்டேங்குது, எதையுமே சாப்பிட மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் வேண்டாங்குது. என்னடா உன் பிரச்சனை அப்படின்னா அலங்கோயிட்டு, ஏய் சாப்பிடுறா அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் தூங்க மாட்டேன், அதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உட்கார மாட்டேன். அல்லேலூயா. என் கிராமம் ரட்சிக்கப்படாம, என் ஊர் மனம் திரும்பாம, என் ஏரியா திருந்தாம, என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படாம நான் இருக்க மாட்டேன். தாவீது சொல்றாரு, நான் படுக்கையில என் கண்ணீர் என்ன செய்யுமா, அப்படியே நினைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நம்மை ஆண்டவர் அப்படி கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? அல்லேலூயா. நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா அந்த டீம் முழுசும் பிரயாசப்பட்டு அவங்க எல்லாரும் வேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அலங்கத்தை கட்டிவிட வேண்டும், கட்டிவிட வேண்டும், எப்படியாகிலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், கர்த்தர் எப்படியாகிலும் எங்களுக்கு உதவி செய்யணும். யாரை வச்சு செய்ய போறார் தெரியலையே, என்ன செய்ய போறார் தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு, கோரேஸ்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. யார்கிட்ட பேசுறாருங்க, கோரேஸ்கிட்ட பேசுறாரு. அங்கதான் பாருங்க, கர்த்தராகிய நான் 45 ஏசாயா 45:1 பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணி கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டி அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. நெகேமியா எஸ்ரால வாசிங்க, வசனம் சொல்லுங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சுட்டுங்க வருவோம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா. அல்லேலூயா. இந்த கோரேசுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நீங்க சம்பந்தமான ஆளு நல்லா வேகப்பட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஆளை வச்சு உதவி செய்வார். ராமேன் சொல்லுங்களேன். நேத்து ஒரு சாட்சி பாருங்க. அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போனா, இங்க பக்கத்துல 2 தெரு தள்ளி. அப்போ நான் அங்க வெளியே இருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு இனோவா காரு கட்சி கொடி போட்டு சர்ன்னு உள்ள வருது. நான் அப்படியே பெருக்கிக்கிட்டே இருந்தவன் இப்படியே பார்த்தேன், காரை பார்த்தேன், யாரோ வர்றாங்க போல, எதிர்த்த பில்டிங்க்கு வர்றாங்க போலாம் நினைச்சிட்டேன். அப்போ பார்த்தா இனோவா காரு அப்படியே வந்து சர்ன்னு வந்து என் பக்கத்துல வந்து நின்றுச்சு. பக்கத்துல வரைக்கும் வருத என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் அப்படி முதல்ல பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அப்படி இருந்தேன். திரும்பி பார்க்குறேன், அம்மா கீழே இறங்குறாங்க. மனசுக்குள்ள எனக்கு ஒரு எண்ணம், இந்த அம்மா தானே ஊழியத்துக்கு வந்தாங்களே, இவங்க இனோவா கார்ல வரும்போது வேன்ல வந்தாங்களே, இப்ப திடீர்னு அவங்க ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் கூட்டிட்டு வந்து விடுறாங்க போல இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து ஒரு கட்சிக்காரர் இறங்குறாரு. ஐயா வணக்கம் ஐயா, நானும் விளக்குமாறும் கைமா நிக்க தூக்கி ஓரமா வச்சுட்டு, சரி வணக்கம், என்னங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம், கிறிஸ்துமஸ்க்கு நாங்க வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து பெற்று நான் உடனே சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு என்ன பண்றாரு, புரியுதா இல்லையாங்க? இவங்க இயேசுவை சொல்ல போனா ரதம் மாதிரி ஒரு கார்ல கூட்டு வந்து சர்ன்னு சொகுசா கொண்டு வந்து இறக்கிட்டு போறாங்க. நேத்து நடந்த அற்புதம், புரியுதா உங்களுக்கு? சம்பந்தம் இல்லாத ஆளெல்லாம் நமக்கு உதவி செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்ல. நீங்க ஏன் விருப்பத்துக்கு நான் இந்த பக்கமா போவேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் போய்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேங்காரு. நம்ம அல்லேலூயா தேவனுக்கு அங்கிட்டு திரும்பினா என்ன இருக்கு, போக முடியாது, அது வந்த பாதையா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எங்க போய்கிட்டு இருக்காரு, இங்க முன்னால போய்கிட்டு இருக்காரு. அது தெரியாம எங்கேயோ போயிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, ஆசீர்வதிக்கவே இல்லை. அவர் அழகா அங்க ஆப்பிள் மரத்தையும் ஆரஞ்சு மரத்தையும் தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த ரூட்லயே போகல, போனாதானே ஆப்பிள் பறிச்சு சாப்பிட. நம்ம வேற எங்கேயோ ரூட்ல எல்லாம் போயிட்டு இப்ப பாருங்க வந்திருக்கிறது அடிமையா.
வந்த இடத்துல கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு தூங்காம இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாரு, இங்க வா, யார் நீ தடுக்கிற, யார் வந்து குறுக்க நிக்கிற? எங்களுக்கு கோரேஸ் ராஜா என்ன பண்ணிருக்காரு? ஏன்னா இப்ப கரண்ட்ல ஆட்சியில் இருக்கிறது யாரு? கோரேஸ் ராஜாவுடைய கண்ட்ரோல்ல தான் பாபிலோன் ஃபுல்லா இருக்குது. இந்த பாபிலோன் கண்ட்ரோல்ல இருக்கிற கோரேஸ் ராஜா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அவர் சாதாரணமா எங்களுக்கு உதவி செய்யல. அவர் சொல்லிட்டாரு, எப்பா இங்க வா, நெகேமியாவே, எஸ்ராவே, உங்க டீம் எல்லாம் இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அலாம சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, எங்க அலங்கம் இழிச்சிருக்குது, கட்டணும், அங்க இப்படி இருந்துச்சுங்க, அங்க இருந்துச்சுங்க, அங்க நிறைய தங்கம் இருந்துச்சுங்க, வெள்ளி இருந்துச்சுங்க, அப்படி பாரு, என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. உடனே நம்மால் உடனே நீங்க போய் படிச்ச எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன், நீங்க படிக்க மாட்டீங்க, வீட்டுல போய் படிங்க. அங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க பொருள் எல்லாம் கொடுக்கறது சரி, கையோட ஒரு லெட்டரும் கொடுங்க. எதுக்கு? நான் போற வழியில கண்டவனு என்னைய நிப்பாட்டுவான், அவன் என்கிட்ட கேட்பான், என்ன உன்னை யாருங்க வர சொன்னான்னு கேட்பான். அப்படி கேட்கிற இடத்துல நான் உங்க லெட்டரை காட்டி இங்க பாருங்க, எங்களுக்கு யார் அனுமதி தந்திருக்கானா, இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிற இன்சார்ஜில் இருக்கிற ராஜா கோரேஸ் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? அனுமதி கொடுத்திருக்காரு. நாங்க அந்த அனுமதியில போறோம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி போவதற்கான ஏற்பாடுகளை செய்யத்தக்க அளவுக்கு இந்த கோரேஸ் என்ன செய்தாரு? உதவி செய்தார். உதவி செய்த உடனே நேரா நம்ம ஆண்டவர் எங்க போறாரு? கோரேஸ்ட போறாரு. என்ன கோரேஸ்ட போய் என்ன சொல்றாரு? இப்ப நீங்க 45:2 வாங்க, 1 வாங்க. இப்பதான் கோரேஸ்ட போய் பேசுறாரு, ஏ கோரேஸ் ராஜாவே, நீ ஏன் அலங்கத்தை கட்டுறதுக்கு நீ அனுமதி கொடுத்தல்ல, என் மக்களுடைய இருதயத்தை நீ புரிஞ்சல்ல, அவன் அழுகைய நீ பார்த்தல்ல, அவன் கண்ணீரை கண்டல்ல, அவன் இருதயத்தில் இருந்த பாரத்தை பார்த்தல்ல, என்னை குறித்த பாரம் அங்க இருக்கிறதை கண்டாய் அல்லவா? என்னுடைய தேசத்தை குறித்தும், என்னுடைய நாட்டை குறித்தும், என்னுடைய மக்களை குறித்தும், என் ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை நீ அவனுக்குள் கண்டாய் அல்லவா? இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு, என்ன அப்படின்னா, உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு நான் சொல்றது என்னன்னா, நான் உனக்கு முன்னே போய், யாருக்கு முன்னால? கோரேசுக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவை எடுப்பேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்ன செய்ய போறேன்னா, உன் ராஜாங்கத்தில் இதுவரைக்கும் நீ செய்ய முடியாத, நீ போய் ஜெயிக்க முடியாத, நீ எடுக்க முடியாத காரியங்களை செய்யற அளவுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, உனக்கு டைம் ஆகும், 4 நாள் ஆகும் அதை உடைக்கிறதுக்கு, நான் 2 செகண்ட்ல தட்டி விட்டு. அதுக்கு அடையாளம் இருக்கா? ஆமா, பவுலும் சீலாவும் துதித்து பாடிக்கொண்டு இருந்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம், ஆமா, சிறைச்சாலை கதவு நம்ம சர்ச்சில் போட்டிருக்க கேட்டு மாதிரியா போட்டிருப்பான்? சிறைச்சாலை கதவு ஒவ்வொரு இரும்பு எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசா இருக்கும். அந்த வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு ஏன் கொடுப்பேன்னா, நீ அங்க கொடுத்த, நான் உனக்கு கொடு. இப்ப புரிஞ்சுக்காங்க. வீட்டுல பதுக்கியே வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் தர முடியாது. வீட்டுல பதுக்கியே வச்சிருக்கீங்க, பேங்க்லயே லாக்கர்லயே வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் தர முடியாது. கொஞ்சம் அப்பப்ப எடுத்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா அவர் அப்பப்ப என்ன செய்வாரு? ஹலோ, கேப்ல கேட்டாரு, எனக்கா தரிய? எல்லாம் ஆண்டவருக்கு தான் தர்றீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பொது கணக்கா வச்சிருக்கோம், வருஷம் கணக்கை வாசிக்கிறோம், எல்லாம் எவ்வளவு வந்துச்சு போச்சுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுதோம். எல்லாம் ஏன்னா எல்லாம் என்ன இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, அந்த ராஜாட்ட போய் அவர் சொல்றாரு, இங்க பாரு, எல்லாம் உனக்காக, நீ இது வரைக்கும் பார்க்கவே முடியாது, ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி தரேன், உனக்கு எடுத்து தரேன். அந்த காலத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு கிளியர் பண்ணி தரேன். ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாத ஒருத்தனுக்கே வெங்கல கதவு இப்படி துறக்கார், அறியாத ஒருத்தனுக்கே தாழ்பால முறிக்கார்னா, அறியாத ஒருத்தனுக்கே அந்த காலத்துல இருக்க பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்துல இருக்க புதையலையும் தர்றார்னா, அறிந்த நமக்கு எவ்வளவு தரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யாராவது எனக்கு கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை, தரவில்லை, போகவில்லை என்று சொன்னால் ரூட்டை மாத்தி ஒழுங்கா ரூட்டுக்கு வாங்க. தேவனுக்கு பின்னால போக பழகுங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகுங்க. வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்ப நல்ல ஆடு சொல்லுங்க பாப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம். நல்ல ஆடு என்ன செய்யும்? அப்போ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுப்பான்? ஜீவனை கொடுப்பான். அந்த அளவுக்கு மேய்ப்பன் ரெடியா இருக்கிறாரு. எந்த ஆட்டுக்காக? சத்தமா சொல்லுங்க. எந்த ஆட்டுக்காகனா, எந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ அந்த ஆட்டுக்காக தான் அவர் என்ன கொடுப்பாரு? ஜீவனை கொடுப்பார். செவி கொடுக்காத ஆடு வேற ஏதாவது தூக்கிட்டு போயிடும். ஆனா செவி கொடுக்கிற ஆடு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். படிச்சாச்சு.
சொல்லியாச்சு, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்ப ஆடு 4ஆம் வசனம் படிங்க. பாத்தீங்களா, மேய்ப்பன் எப்படி போறான்னா, நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் தெரியுமா, பிள்ளைய முன்னால விட்டு சைட்ல இப்படி நீங்க பாட்டுக்கு போங்க, அது வரும். இப்ப அதை ஆரம்பிச்சா லேட் ஆயிரும், நீங்க பாட்டுக்கு போங்க. முன்னால போனாராம். ஆடு அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்படி ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்படுது. அப்படி ஆடு அமர்ந்த தண்ணீர் அண்டில் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி ஆடுதான் கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படி ஆடா நீங்கள் நானும் இருக்குமா? மேய்ப்பனின் சத்தம் கேட்கிற ஆடா இருக்கணும். சும்மா கண்ட இடத்துலயும் மேய்ஞ்சிட்டு மேய்ப்பன் என்னைய கண்டுக்கல, இந்த மேய்ப்பனே சரியில்லை. மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அல்லேலூயா. அப்படி இருந்தா அந்த ஆட்டுக்காக மேய்ப்பன் என்ன செய்வானா, உயிரையே கொடுக்க தயாரா. அல்லேலூயா. நீங்கள் என் ஆடுகளா இருந்தால் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற போதகனா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். 5ஆம் வசனம் படிங்க, படிச்சு முடிப்போம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். பாத்தீங்களா, சில நேரம் என்ன சத்தம் கேட்குது, அந்நிய சத்தங்கள். இன்னைக்கு அவர் உங்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வை பண்ண ஆயத்தமா இருக்கிறார் என்றால் அவர் சத்தத்துக்கு என்ன செய்யுங்க, செவி. அவருக்கு பின்னால போங்க. அவர் என்ன கூப்பிடுறாரோ என்ன சொல்றாரோ அதை செய். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சபையில இருக்கிற எல்லாரும், தேவனை அறிந்தவர்கள் எல்லாரும் என்னைய தேடிட்டு வந்துடக்கூடாது. யாரை தேடி போகணும்? சத்தமா சொல்லுங்க, தேவனை தேடவே. எப்ப சாட்சி சொன்னாலும், எங்க என்ன பேசினாலும் யார் பேரை சொல்லக்கூடாது, பாஸ்டர் பேரை சொல்ல. யாரைத்தான் சொல்லணும்? அவரைத்தான் சொல்லணும். நீங்க என் பேரை ரொம்ப சொல்லி என்னைய ஓச்சிடக்கூடாது. எல்லாரும் யார பேரை தான் சொல்லணும், ஆண்டவர் பேரை. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா, அவரு தான் முன்னால போய் உங்களையும் என்னையும் காப்பாற்ற. அல்லேலூயா. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருக்கு பின் செல்வோம். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களையும் என்னையும் ஆசி. God bless you.